நம்முடைய நிர்வாகக்கோட்டை பகுதியில் நான் ஓட்டு கேட்ட வந்த போதும் மிகப்பெரிய வீழ்ச்சி. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆனிச்சு இந்த ஊரோட்டு நான் போகும்போது. இன்னைக்கு அரசியல் புயல் ஒன்று அடிச்சு இந்த தேர்தலில் ஓங்கி இருக்கு. உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், அது உங்களுக்கே தெரியும். நான் யாரு கரை சொல்ல வேண்டாம், இந்த கட்சி பேரை சொல்ல வேண்டாம். ஒரு மிகப்பெரிய அரசியல் புயல் அடிச்சு ஓங்கி இருக்கு. அதுல உங்க ஆதரவோட நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன். நிர்வாகக்கோட்டை 600 ஓட்டு கூடுதலா வாங்கி கொடுத்த அந்த உங்க ஆதரவோட நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன். இதுதான் பொருத்தமா சால சிறந்ததா இருக்கும். இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மன்னாடி பக்கத்தில் இருக்கிற கிராமம், என்னுடைய மாமனார் ஊர் உள்ள கிராமம். 600 ஓட்டு நீங்க கூட வாங்கி கொடுத்துருக்கீங்க, மறக்க மாட்டேன். நம்முடைய நிர்வாகக்கோட்டை பகுதி இந்த வாக்காளர்களுக்கு, இந்த பெரியவர்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இந்த நிர்வாகக்கோட்டைக்கு கடைசி வரைக்கும் உண்மையா விசுவாசமா நான் இருப்பேன். அரசியல் ரீதியா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய இயக்கங்கள்லாம் எப்படி இருக்கு போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம கூர்ந்து நீங்க கவனிக்கிறீங்க. பெரியவர்களும் சரி, இளைஞர்களும் சரி. ஒரு தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்முடைய பகுதிக்கு ஏதாச்சும் நல்லா செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. வருஷத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதி 3 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 3 கோடி ரூபாயில நம்ம 84 ஊராட்சி இருக்கு, மன்னார்குடி நகரம் இருக்கு, மீனாமலம் பேரூராட்சி இருக்கு.